முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம். நாங்கள் பார்க்கும்போது இதில் அந்த டிஏஜிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றும் அப்பட்டமாக எங்களுக்கு தெரியவே இல்லை. கமல்ஹாசன் சார் ஜஸ்ட் க்ளீன் ஷேவில் மட்டும் வந்தாரா அப்படின்ற மாதிரி டவுட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தார், எங்கே தான் இருந்தார். இப்போ நான் உங்ககிட்ட அந்த ஃபோட்டோ காமிச்சேன்னா நீங்கள் அப்படியே தானே இருக்கார். அவருக்கு அவ்வளோ பண்ணியிருக்க வேணாமா. இது ஒரு ஃபேமிலி பேஸ்ட் கதை, எமோஷனல் பேஸ்ட் கதை. இட்ஸ் நாட் அ க்ரைம் பேஸ்ட் ஸ்டோரி. க்ரைம் இஸ் அ பேக்ரவுண்ட், பட் இட் இஸ் அபவுட் ஹியூமன்ஸ். அப்போ வேறு ஸ்டார் காஸ்ட் கமல் சார் தான், வேறு ஸ்டார் காஸ்ட். ஸோ அதுலேருந்து கதை மாறி இப்போ தக் லைஃபாக உருவாச்சு. அவர் படத்தில் நிறைய பாட்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் கன்னத்தில் முத்தமிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாட்டு கிடையாது. அது மாதிரி யுவாவில் ஒர்க் பண்ணும்போது அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்துலேயும் அது மாதிரி சாங் டான்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லாத ஒரு படம். உள்ள இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பார்த்துக்குவான். இப்போ ஆக்ஷனாக நிறைய அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரோ என்னவோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு தெரியுது? ஆமாம், இப்போ புது ஜென்ரேஷனுக்கு அதுதான் பிடிக்குது. படம் நம்ம வெறும் ஆர்டிஸ்டிக்காக எடுத்தால் வேறு கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் அனுப்பிச்சோம்னாக்கா அது மூவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். தியேட்டருக்கு ஆடியன்ஸு கொடுத்தோன்னே பெரிய ஸ்டாரை போடும்போது எக்கானமி பிஹைண்ட். எவ்வளோ வருஷம் உங்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துட்டு இருக்கு? கமல் சார் எனக்கு மருதநாயகம் போது தான் என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அவரை. ஸோ அங்கே போய் அவரை மீட் பண்ண போது அவர் இதே மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. ஆல்ரெடி வேற ஒரு கேமராமேன் பண்ணுறதா இருந்துச்சு. அவங்க எல்லாம் பாதி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆக்டர்ஸுக்கும் சினிமாட்டோகிராஃபருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? ஆக்டர்ஸ்க்கு நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஃப்ரேம் எடுக்கிறோன்றதை தெரிஞ்சாக்க ரொம்ப நல்லது. இப்போ கமல் சார்லாம் அதில் எக்ஸ்பர்ட்டு, சிம்பு சார்லாம் எக்ஸ்பர்ட்டு. அவங்களுக்கு தெரியும் இங்கே தான் கேமரா இருக்குது, ஸோ பாடி இவ்வளோ திருப்பிக்கணும். பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்காது, ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போது தக் லைஃப்க்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு மக்கள் மத்தியில். அப்படிங்கும்போது இதில் ஒர்க்கிங் ப்ராசஸ் ரொம்ப வருஷம் கழித்து நீங்கள் மணிரத்னம் அவர்களோட ரீயூனியன் ஆகிருக்கீங்க. அப்படிங்கும்போது பர்டிகுலராக இந்த படத்தில் அந்த ரீயூனியன் ஆகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் உங்கள்கிட்ட சொன்னார், என்னென்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டார்? ஃபஸ்ட்டு வந்தபோது கதையோட பேஸ் நரேட் பண்ணார். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை கொடுத்தாரு படிக்கிறதுக்கு. அப்போ வேறு ஸ்டார் காஸ்ட் இருந்துச்சு. ஐடியா கமல் சார் தான், வேறு ஸ்டார் காஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து கதை மாறி இப்போ தக் லைஃபாக உருவாயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 10 டிராஃப்டாவது மாறி இருக்கும், 10 மேலேயே இருக்கும். 10 டைம் ஸ்கிரிப்டோட பேஸ் அதுதான். பட் ரீரைட்டிங் அதெல்லாம் பண்ணி, பிகாஸ் மணி சார் எப்பயுமே கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதின அப்புறம் தான் படத்துக்கு ஷூட்டிங் போவார். அதனால் ஸோ அது ஒரு அந்த டைமில் நான் வேறு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் நடுவில் வரும்போது புது வெர்ஷன் கொடுப்பாங்க, படிப்போம், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கான விஷுவல் ரெஃபரன்ஸ் எல்லாம் பேசுவோம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி. ஸோ இது மாதிரி இருந்து அதுக்கப்புறம் கமல் சாரை வச்சு ஒரு டெஸ்டெல்லாம் எடுத்தோம். அந்த யங் லுக்குக்கு எப்படி பண்ணுறது, என்ன காஸ்ட்யூம் போடலாம், என்ன மாதிரி லுக் பண்ணலாம். ஸோ அந்த டெஸ்ட்டு முதல்ல எடுத்தோம். அந்த டெஸ்ட்டு எடுத்து பார்த்து இதில் டிஜிட்டல் இது கேமராவில் தான் ஷூட் பண்ணோம், அலெக்ஸாவில் தான் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணி விஎஃப்எக்ஸ் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது, எந்த போர்ஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி. ஸோ இது ஒரு ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனருக்கும் முதல்ல கதை கொடுத்துட்டாங்க, எடிட்டரும் படிச்சுட்டாரு. ஸோ நாங்கள் எல்லோரும் கலெக்டிவாக என்னெல்லாம் விஷுவல் ஸ்டைல் பண்ணலாம், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இந்த கலர்ஸ் வேண்டாம், இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ப்ராசஸ் ஒரு 5-6 மாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங்கே போனோம். இப்போ இந்த படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் மோஷன் போஸ்டர் அதில் இருந்து வருவோம். அதாவது ஃபர்ஸ்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் மாதிரி விட்டுருந்தாங்க. அதுவும் நீங்கள் தானே ஷூட் பண்ணியிருந்தீங்க, அந்த மோக்கோ பாட் அப்படின்னு. அந்த ஷூட்டில் இந்த மாதிரியான ஒரு ஃபைட் போர்ஷன் இந்த ஒரு லுக்கில் மோக்கோ பாட் யூஸ் பண்ணி போகலாம் அப்படின்ற அந்த ஐடியா எப்படி வந்தது சார்? அது பியூர்லி அன்புரி மாஸ்டர் தான், அவங்களோட இது தான். ஏன்னாக்கா மணி சார் இந்த மாதிரி மோஷன் போஸ்டரோ இல்லை இந்த இதுவே என்ன அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலாம் எடுத்ததில்லை. அது புது ட்ரெண்டு. ஸோ ஈ வாண்டட் டு நோ ஹவு மச் டு டெல். இதை எடுத்துகிட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணுற ஐட்டமாக இருக்குமா என்னென்னு, அது மாதிரி படத்தோட ஒரு சீனாக எடுக்கணுமா அப்படின்னா டூ ஏர்லி டு ஸ்டார்ட் த ஃபிலிம், அது மாதிரி கமிட்மெண்ட்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபிலாசபிக்கலாக ஒரு கதையோட ஒரு கருவை வச்சுட்டு ஒரு அந்த இது
யமன் என்ன துரத்திட்டே வருவான் அந்த அந்த அவர் சொல்கிற அந்த டைலாக் அதை வச்சுட்டு அதை ஒரு காலன் வந்துட்டு துரத்திட்டே இருக்காங்க. இவர் அவங்களோட எப்படி ஃபைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தரையும் அது வின் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னு ஒவ்வொரு அட்டம்ப்டையும் வின் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணோம். சார் அது எங்கே எடுக்கலான்றது பல டிஸ்கஷன் நடந்துச்சு. வழக்கமான பென்னி மில்லேருந்து ஆரம்பித்து பல இடத்துக்கு அப்படி பார்த்தோம். எதுவும் ஸ்ட்ரைக்கிங்காக இல்லை. அப்போ ஒரு பேரன் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணி அங்கே அதை தேடி போனோம். அப்போ விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸ் எடுத்த இடம் பற்றி யாரோ சொன்னாங்க. அந்த இடத்த ட்ரை பண்ணோம். அவங்க ஷூட்டிங் கொடுக்கறதில்லன்னாங்க. அப்புறம் எப்படியோ கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நாங்கள் போய் அதை ஷூட் பண்ண முடியும். அது வந்து ரொம்ப ஆக்சுவலாக படத்தில் இருக்கிற நீங்கள் பார்த்து அதே தான். விக்ரம் நைட்டுன்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது அது மாதிரி ஃபுல்லாக ஒரு பேரனாக இருக்குது. அது ஃப்ளோர் ஃபுல்லாக டார் ரோடு மாதிரி பிளாக்காக இருக்குது. அது கார் டெஸ்டிங்காக வச்சுருக்காரு. ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் ஷூட் பண்ணும்போது ஸ்கை தான் இருந்துச்சு. அப்போ வந்து எங்களுக்கு வேறு எலிமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்கை அகேன்ஸ்ட் த ஸ்கை எப்படி ஷூட் பண்ணுறது அதுதான். ஸோ அதில் வந்து இந்த கேமரா ஆங்கிள்ஸும் லென்ஸிங்கும் இதெல்லாம் தான் அதில் மேஜர் அப்ளை பண்ணது. வேறு ஒன்றும் லைட்டிங் டெக்னிக்லாம் ஒன்றும் இல்லை. சார் இப்போது ஒரு சினிமாட்டோகிராஃபராக இப்போ டேரக்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டே வரும், அதுக்கப்புறம் டிராஃப்ட்ஸ் மாறும், அதுக்கப்புறமும் வரும், நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ இதிலே இன்னொரு வெரைட்டிஸ் இருக்கும். சில விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபுல்லாக இருக்காது, அப்படியே நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கா டேரக்டர்ஸ்குள்ளேயே? நிறைய பேர் டேரக்டர். ஓகே, அதுக்கு நீங்கள் எப்படி அடாப்ட் ஆகிப்பீங்க ஒரு சினிமாட்டோகிராஃபராக? நம்மளும் அப்படி பயங்கர நீங்கள் ப்ரிப்பேர் இல்லை, நானும் ப்ரிப்பேர் இல்லை. என்ன தோசை இருக்குன்னா தோசை, இட்லின்னா இட்லி, அப்படி போய்டும். ஓகே, இப்போ ப்ரிப்பேர்டாக போகிறோம். இது நீங்கள் வந்து இன்றைக்கி பிரியாணி தான் பண்ண போகிறோன்னு போயிட்டு நீங்கள் தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடும்ல. இப்போ நம்ம பிரியாணி தான் பண்ண போகிறோம்னு டிசைட் பண்ணி போனாக்கா அதுக்கான வேலைகளை பார்ப்போம். நம்ம போயிட்டு என்னப்பா இருக்குது ஏதாவது இருந்தால் கூடனாக்கா ஏதாவது வச்சு தான் கிடைக்கும். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான லுக்கு, ஸ்பெசிஃபிக்கான விஷனோட ஒரு டேரக்டர் போகும்போது அதனால தான் மணி சார் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் லுக் இருக்குது, ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது ஒரு ஆடியன்ஸ் நிறைய டேரக்டர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அங்கே போய் திங்க் பண்ணி அங்கே போய் திங்க் பண்ணுற ஃப்ரீடம் இருக்கிறது ஓகே. அதை அந்த ஃப்ரீடம் வச்சுக்க வேண்டியது தான். அது தப்புலாம் சொல்ல, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க இருக்காங்க. பட் நம்ம பார்த்து காப்பி அடிக்கிற, நம்ம பார்த்து வியக்கிற எல்லா ஆங்கில படங்களும் ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுக்குது. யாரும் எடுக்கவே முடியாது. அங்கே போயிட்டு இல்லை டிசைட் பண்ணலான்னு யாரும் எடுத்ததில்லை. ஸோ நம்ம படங்களை யாரும் அவங்க காப்பி அடிக்கிறது இல்லை. அவங்க படங்கள் தான் நம்ம பார்த்து எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் இல்லாத போகிறதுன்றது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. சார் மோர் தென் அ சினிமோட்டோகிராஃபர், நீங்கள் மணிரத்னம் சாரோட ரொம்ப வருஷம் முன்னாடிலேருந்து ட்ராவல் பண்ணிருக்கீங்க. அப்படிங்கும்போது ஆடியன்ஸாகவே வந்துட்டு மணிரத்னம் சார்ட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது. அவர் ஜானராகவே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு, அவர் மேக்கிங்காகவே அவர்கிட்ட வித்தியாசம் தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்க இவ்வளோ வருஷம் கழிச்சு தக் லைஃப்ல? இப்போ வந்து அவர் படத்தில் நிறைய பாட்டெல்லாம் இருந்துச்சு. முன்ன பாட்டு சாங் அதெல்லாம் ஷூட் பண்ணுவார். இப்போ நான் வந்து கன்னத்தில் முத்தமிட்டல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பாட்டு கிடையாது, டான்ஸ் பாட்டு கிடையாது. கன்னத்தில் முத்தமிட்டல் இந்த கல்யாண பாட்டு, ஸோ அதுவுமே இல்லாத ஒரு படம். அது மாதிரி யுவாவில் ஒர்க் பண்ணும்போதும் அது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு படம். இந்த படத்துலேயும் அது மாதிரி சாங் டான்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லாத ஒரு படம். இப்போ ஆக்ஷனாக நிறைய வந்துட்டு அவர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரோ என்னவோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு தெரியுது? ஆமாம், இப்போ புது ஜென்ரேஷனுக்கு வந்து அதுதான் பிடிக்குது. சரி, படம் எடுக்கிறது வந்து எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும். படம் மட்டும் நம்ம வெறும் ஆர்டிஸ்டிக்காக எடுத்தால் வெறும் கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் அனுப்பிச்சோன்னாக்கா அது மூவியில் மட்டும்தான் பார்க்க முடியும். நம்ம தியேட்டருக்கு ஆடியன்ஸை கூப்பிட்டோன்னே பெரிய ஸ்டாரை போடும்போது தேர்ஸ் அன் எக்கானமி பிஹைண்ட் இட். தட் எக்கானமி ஹேஸ் டு கம் பேக். இல்லாட்டா ப்ரொடக்ஷன் நடத்த முடியாது. தென் ஸோ இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஜாப். வாட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் யூ வாண்ட் டு மேக். இப்போது ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணோன்னு ஒரு டைரக்டர் டிசைட் பண்ணும்போது அந்த பெரிய ஸ்டாருக்கான கேட்ரிங் பண்ணலன்னாக்கா அது தவறான முயற்சி அது, இல்லைங்களா? இப்போ கமல் சாரை வச்சு ஒரு ஆர்டிஸ்டிக் சினிமா எடுக்கிறோன்னாக்கா, ஒரு ஆர்ட் படம் மாதிரி எடுக்கணுன்னாக்கா அது நடக்காது. இப்போ அந்த காலத்தில் வந்த நாயகனையே இப்போ திருப்பி எடுத்திங்கனாக்கா பார்க்க மாட்டாங்க. இந்த 10 ஜென்ரேஷனுக்கு பேஷன்ஸ் கிடையாது. எல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரோல் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளோதான் பேஷன்ஸ் இருக்குது. அந்த பேஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் அதே டைமில் நம்ம எஸ்தட்டிக் விடாத லெவலில் படத்தை பண்ண வேண்டியிருக்கு. சார் இப்போது டேரக்டர் எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறாங்களோ, நான் எடிட்டரையும் பார்ப்பேன், சினிமாட்டோகிராஃபரையும் பார்ப்பேன். அப்படிங்கும்போது இஸ் தேர் எனி டெக்னிக் அஸ் அ சினிமாட்டோகிராஃபர்? அதாவது வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற சினிமாட்டோகிராஃபியும் இருக்கா? அஃப்கோர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு இல்லை. எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் ஃபிலிமில் எடுத்தீங்கன்னாக்கா யாரும் பார்க்கவே முடியாது. நான் மட்டும் தான் பார்க்க முடியும் அந்த ஃப்ரேமை. என்னோடய ஐபிஎஸ்சில் பார்த்தது மட்டும்தான் படம் அவ்வளோ வருஷமாக.
அதில் பெரிய நல்ல படங்கள்லாம் எடுத்திருக்கோம். இப்போ நாயகன்லாம் பிசி ஸ்ரீராமோட ஐபிஎஸ்சில் மட்டும் பார்த்து எடுத்த படம். தில்சேலாம் இருவரெல்லாம் சந்தோஷவனோட ஐபிஎஸ்சில் பார்த்து எடுத்த படங்கள். இப்போ வந்து குருவோ பாம்பேவோ ராஜீவ் மேனனோட ஐபிஎஸ்சில் பார்த்து வேறு அது வரைக்கும். ஆனால் இப்போ வந்து மானிட்டர் இருக்குது, 100 பேர் பார்க்குறாங்க ஒரு ஃப்ரேமை, பல பேர் கருத்து சொல்கிறாங்க. ஸோ அங்கேயே இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் பார்க்குறாங்க. இந்த கலர் வேண்டாம், இந்த லைட்டு வேண்டாம்லாம் சொல்ல தெரியுது டைரக்டர்ஸுக்கு. இந்த லென்ஸு கொஞ்சம் கூட டைட்டராக இருக்கலாங்க. முன்னெல்லாம் அப்படி கிடையாது. லேபில் போய் ப்ராசஸ் ஆகி பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் தான் டைரக்டருக்கே தெரியும், ஓ இவர் க்ளோஸில் எடுத்துருக்காரு இந்த ஷார்ட்டை, இது ஒயிட்டில் இல்லை அப்படி. சார் ஒரு ஒயிட் ஷார்ட் தேவைப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. ட்ரெயினில் இருக்கும் கேமரா, அங்கேருந்து டெலியில் எடுத்துருப்போம் நம்ம. அவர் எதிர்பார்த்தது கொஞ்சம் ஒயிடாக எதிர்பார்த்துருவேன், இவ்வளோ தூரம் எதிர்பார்த்துருவேன், நான் இவ்வளோ தூரம் எடுத்திருப்பேன். இதெல்லாம் இந்த கன்ஃபியூஷன் தான் இந்த கேமராமேன் டைரக்டருக்கும் நட்பு புரிதல் இருக்கணும்னு சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இல்லை, அவரோட அசிஸ்டண்ட் எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க உட்காந்துட்டு இது கொஞ்சம் ஒய்டாக இருக்குது சார், இது டைட்டராக ஒன்று வச்சுக்கலாமான்னு கேட்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒப்பீனியன் சொல்ல முடியுது, எல்லாரையும் கேட்டரிங் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஒரு ஃபைட் மாஸ்டர் வராருன்னா முன்னெல்லாம் நான் எடுத்தால் தான் ஷார்ட்டு. இப்போ வந்து மாஸ்டருக்கே தெரியுது என்ன ஷார்ட்டு ஃப்ரேமில் இருக்குதுன்னு. அது அவங்களுக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. அதனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறம் குயிக்கர் ஆகிடுச்சு. முன்ன மாதிரி இது இல்லை. இப்போ வந்து இப்போ அவங்க இந்த பின்னாடி உள்ள நிறைய லைட் இருக்குன்னாக்கா அதை கட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியல் க்ரெயின் வச்சு கட் பண்ணி அதெல்லாம் இப்போ வந்து நான் வந்து அதை போஸ்ட்டில் கொஞ்சம் டீப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். எனக்கு நம்ம அதுக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா அந்த 1 hourக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் இஸ் இன்க்ரீஸிங். ப்ரொடியூசருக்கு பணம் நிறைய செலவாகிடும். அதில் என்னன்னாக்கா ஒரு 200 பேர் 300 பேர் ஒரு குரூ இருக்காங்க. பெரிய படம்னா நான் ஒரு 400 பேர்கிட்ட இருப்பாங்க செட்டில். 400 பேருக்கு சாப்பாடை போட்டு ஒரு லொக்கேஷனில் வந்து இருக்கும்போது அந்த 8-10 மணி நேரம் வேலையில் 1 மணி நேரம் தண்டமாக அந்த ஒரு பின்னாடி இருக்கிற லைட்டை கட் பண்ணுறதுக்கு போச்சுனாக்கா அதை நான் போஸ்ட்டில் ஒரு பட்டனில் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்ஷன்லாம் நம்ம பண்ணிடுறோம். இப்போ ஒரு கேபிள் இப்படி வருது, இந்த கேபிளை வந்து நான் கட் பண்ணால் இந்த பக்கத்தில் போய் அந்த வீட்டில் பர்மிஷன் வாங்கி அவர் கேபிள் இருந்துட்டு போதை நான் போஸ்ட்டில் எரேஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு கேமரா இருக்கும், அந்த கேமரா ஃபீல்டில் வருதுனாக்கா நான் எரேஸ் பண்ணிக்கலான்றோம். இன்னொரு ஆங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ தோஸ் ஃப்ரீடம் ஹஸ் கம். ஸோ வி ஆல் அடாப்டட் டு இட். சார் இப்போ சில படங்கள் வந்துட்டு ஒரே மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பில் நடந்துடும், இல்லை ஒரு 2 இடங்கள் மேக்ஸிமம் மேபி நடக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ தக்லீஃப் நான் பார்க்கும்போது ஒரு ட்ரைலர் அண்ட் டீசர் பார்க்கும்போதே இது வந்து ஒரு மும்பை, டெல்லி, தென் ராஜஸ்தானில் நடக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஒரு ஹிமாலயாஸ் கைண்ட் ஆஃப் ஒரு திங் காட்டுறீங்க. அப்படிங்கும்போது இவ்வளோ இடங்களுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் நீங்கள் ப்ரிப்பாக போனீங்க அப்படின்ற அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? See, every location has its own problem. இப்போ ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டு, அதில் கேமராக்கு ப்ராப்ளம்லாம் வரும், ஹீட் ஆகிடும், ஓவர் ஹீட் ஆகிடும். அதே கேமரா எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஸ்னோவில் போகும்போது பயங்கர கோல்டு, -10 டிகிரி இருக்கும்போது நம்ம என்ன அதை ஹீட் பண்ணுவோம் உட்காந்து. அதுக்கு ஒரு லைட்டை போட்டு அது கொஞ்சம் நேரம் வார்மாக வச்சுக்குவோம். ஸோ இது மாதிரி அதில் லென்ஸில் ரூமில் இருந்துட்டு வந்து ஃபாகி ஆகிடும். அதுக்காக சில லென்ஸு யூஸ் பண்ண முடியாது ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டரோட லென்சஸ் எல்லாம் அந்த பாக்ஸ் எல்லாம் ஹீட்டிங் இதை வச்சு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். அது இல்லாத ட்ராவலிங், அந்த ஊருக்கான க்ரூ கூட அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணோம், அவங்களோட டைமிங்க்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இருக்குது அதில். சார் இப்போ நிறைய ஷார்ட்ஸை வந்துட்டு மக்கள், அதாவது ஆடியன்ஸே பார்த்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு டீகோட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அது உங்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் சேலஞ்சிங்காக இருக்கும், அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்களா அப்படின்ற அந்த விஷயத்தில் நீங்கள் உட்காந்து பார்ப்பீங்களா? உதாரணத்துக்கு இப்போ இந்த ட்ரெய்லர்லேயுமே வந்துட்டு கமல்ஹாசன் சார் வர ஷார்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வார்மாக இருக்குது, சிம்பு அவர்கள் வர ஷார்ட்ஸ் எல்லாமே கோல்டாக இருக்குது, ஐ மீன் ப்ளூ டோனில் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் அதே இன்டென்ஷனோட தான் எடுத்தீங்களா, இல்லை என்ன அது வந்து என்ன காரணத்துங்களுக்காக? இல்லை, எவ்ரி கலர் எமோஷன்ஸை ஒரு ட்ரிகர் பண்ணும் எல்லா கலர்ஸுமே. நீங்கள் வார்ம் டோன் சொல்கிறது வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட்டில் வார்ம். ஸோ இது எப்படின்னாக்கா முன்ன ஒரு தியரி இருக்குது, சொல்லுவாங்க என்னென்னா ஆதி காலத்தில் இந்த மனுஷன் வந்து நெருப்பு வச்சுட்டு ராத்திரி ஃபேமிலியோடு உட்காந்துருக்கும்போது இருக்கிற வார்ம் லைட்டில் தான் அவங்க வார்ம்த்தை பார்த்துருக்காங்க. நான் ஹண்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து நைட்டில் குக் பண்ணி கொடுப்பான், காத்தால் போவான், ஹண்ட் பண்ணி கொண்டு வந்து நைட்டில் ஃபயர் மூட்டி ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றேன். ஸோ அவனோட வார்ம்த் எல்லாமே இந்த ஃபயர் வார்ம் ஃபீலிங்கில் தான், அவங்களோட குடும்பம் நட்பு எல்லாமே அந்த வார்ம் ஃபீலிங்கில் தான் இருந்தது. தூரத்தில் இருக்கிற மலைகள், தூரத்தில் இருக்கிற கடல் எல்லாமே ப்ளூஷாக இருந்துச்சு. எனிதிங் டிஸ்டன்ஸ் ஹஸ் பின் ப்ளூ, எனிதிங் க்ளோசர் ஹஸ் பின் வார்ம்ன்றது நம்ம
மைண்டில் அந்த காலத்துலேருந்தே உட்காந்துருக்கு. ஓகே. ஸோ இட்ஸ் ஆதி காலத்துலேருந்து இருக்கிற ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இது. ஓகே. ஸோ ஒரு எனிதிங் வார்ம் யூ ஃபீல் க்ளோசர். வார்ம், அந்த அன்பு, அது பாசம், இதெல்லாம் குடும்பம், அந்த இதுக்கெல்லாம் ஒரு வார்ம் டோனில் வரும்போது அதுக்கு ஒரு காதல் எல்லாமே அதில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதே ப்ளூயிஷ் வரும்போது கோல்டாக இருக்கும், டிஸ்டன்ஸிவாக இருக்கும். இப்போ கடல் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷாக இருக்கும், மலை தூரத்தில் இருக்க மலை பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷாக இருக்கும், வானம் ப்ளூயிஷாக இருக்கும், எல்லாம் தூரத்தில் இருக்கிறது எல்லாம். இது ஒரு கேரக்டர்ஸ் காட்டும் போது மேபி அந்த கேரக்டர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, இது ஒரு சப்கான்ஷியஸ் லெவலில் ஆடியன்ஸுக்கு இது ஒரு மைண்டில் போகிறதுக்கான முயற்சி தான். ஒரு மியூசிக் போடுற மாதிரி தான். ஒரு இப்போ நம்ம 2 பேர் பேசிக்கும் போது பின்னாடி வண்டிகள் ஓடுற சவுண்டு தாங்க, அது யாரும் மியூசிக் போடல. இதுக்கு ஒரு மியூசிக் இளையராஜா ரஹ்மான் மியூசிக் வந்துச்சுன்னா இந்த சீன் எஃபெக்டிவாக இருக்குது. அது மாதிரி தான் இந்த டோன். சார் ஷார்ட்ஸ் அதை பற்றி பேசணும். எப்படின்னா நிறைய இப்போ சில ஷார்ட்ஸை வந்துட்டு ஒரு 3rd person பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து காட்டலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ சிம்பு வந்து கமல் அவர்களை வந்து அடிக்க போகிறது வந்து ஈவன் நீங்கள் கேமரா வந்து அவரையே தான் ஃபேஸ் பண்ணியிருக்கும், அந்த கேமராவை அவர் வந்து அடிக்க வர மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். ஒரு இடத்துல வந்துட்டு ட்ரெயின்லேருந்து தள்ளி விடுவாங்க, அது நீங்கள் போகிறது எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம், பட் அந்த ட்ரெயின் அந்த கேமராவில் மோதுற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். இந்த மாதிரியான ஷாட் வந்துட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க? தென் இந்த ஐடியாஸ் பற்றி சொல்ல முடியுமா? இது பேசிக்கலி இதெல்லாம் வந்து எப்படி வரும்னாக்கா, ஒன்று ஸ்டன் மாஸ்டர்கிட்டேருந்து வரும். ஓகே. இந்த ஐடியா எடுக்கும்போது இப்படி எடுக்கலாம்னு சொல்லி சில சமயம் சில ஆக்டர் இருக்க மாட்டாங்க, அதனால் சில சமயம் சிங்குலராக எடுக்க வேண்டியிருக்கும். ஓகே. சில சமயம் டூப் வச்சு எடுக்க வேண்டியிருக்கு, இந்த சைடு அந்த சைடில் ஒரிஜினல் ஆக்டர் நடிக்க வேண்டியிருக்கும். இதுக்கான காரணங்கள் இருக்குது. இல்லாட்டா இப்போ ட்ரெயின் வர்ற ஷார்ட் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மணி சாரோட தாட் அது. ஸோ அது ஸ்க்ரீன் பிளேயில் இருந்துச்சு. அதனால் அது அந்த ட்ரெயின் வந்து அவரை இடிக்கிற போது எப்படி அந்த ஒரு ஃபீல் இருக்கோ அந்த ஃபீலை வந்து நம்ம படத்தில் பார்க்குற ஆடியன்ஸுக்கும். சார் ஒரு சீனை கன்சீவ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ஸ்டேட்டிக்காக ஒரே இடத்துல இருக்கிற ஒரு ஷாட்டுக்கும், இல்லை இது வந்து நடந்துக்கிட்டே பேசக்கூடிய ஒரு ஷாட்டு, இல்லை இது வந்து ஒரு ஜீப்பில் பேசிட்டு போகிற ஒரு ஷாட்டு, இல்லை வந்து இது பைக்கில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம்லாம் நான் இப்போ அந்த யுவாவில் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் நடக்கிறது, அதுலேயே சேசிங்கும் இருக்குது, அதுலேயே கான்வர்சேஷன் போர்ஷனும் இருக்குது. இப்போ இதிலெல்லாம் கூட மலையில் இவங்க கமல்ஹாசன் அவர்களும் சிம்பு அவர்களும் நடந்துகிட்டே வருவாங்க, பேசிட்டு வராங்க. இந்த மாதிரியான மூவிங்கில் இருக்கும்போது இந்த ஒரு சீனை நான் இப்படி தான் கன்வே பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியான என்னென்ன மைண்ட் ப்ராசஸ்லாம் போகும் உங்களுக்கு? சரி, இப்போ நிறைய எக்யூப்மெண்ட் வந்துருச்சு. முன்னெல்லாம் வந்து ஒரு ட்ராக்கிங் ட்ராலியில் தான் எடுக்க முடியும். சரி, பாலுமேந்திரா சார்லாம் எடுத்த டைமில் ட்ராக் அண்ட் ட்ராலியில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஷார்ட்லாம். அதுக்கப்புறம் ஸ்டடி கேம்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ கிம்பல் வந்துச்சு. இப்போ வந்து பாடியிலேயே மாட்டிட்டு கூட எடுக்கலாம், பாடி கேமில் வந்துச்சு. ஸோ கோப்ரோவில் எடுக்கிறோம், பல கேமராவில் எடுக்கிறோம். இந்த மாதிரி சின்ன கேமராவில் வச்சுட்டு எடுக்கலாம், மல்டிபிள் கேமரா வச்சு எடுக்கிறோம். ஸோ த டெக்னாலஜி ஹஸ் ஓப்பன்ட் அப் மெனி திங்ஸ். இதுக்கு வந்து அந்த ஷார்ட்டை அப்ரூவ் பண்ண வேண்டிய ஆள் வந்து டைரக்டர் தான், எப்படி அதை பார்க்குறாருன்னு. நான் ஏதோ ஒரு லாங் ஷார்ட்டை பார்த்துருப்பேன், அவர் எமோஷன் தெரியணும், ஃபேஸ் தெரியணும்னு சொல்லலாம். சில சீன் வெறும் க்ளோஸ்லேயே முடியும், நல்ல லொக்கேஷனில் இருப்போம், ஆனால் க்ளோஸ்அப்லேயே தான் இருக்கணும் அந்த சீன். அந்த லொக்கேஷன் வந்து இன்சிடென்டல் தான். ஒரு மலையில் இருக்காங்க, பியூட்டிஃபுல் மலை இருக்குது, அதை காமிக்கணுன்னே இல்லை, அங்கே நடக்க வேண்டிய அந்த எமோஷன் தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது அப்படி தான் எடுத்தாகணும். காரில் பேசிட்டு போகிறாங்கன்னா அது காரில் தான் எடுத்தாகணும். அதுக்கான காரணங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு எமோஷ்னல் சீனை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆள் பின்னாடி உட்காந்துருக்க, முன்னாடி உட்காந்துருக்க, இவர் 2 பேரும் பேசுகிறாங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் மூஞ்சியை பார்த்துக்கூடாது. ஏன்னா அவர் முன்னாடி உட்காந்துருக்க, இவர் பின்னாடி உட்காந்துருக்கு. ஆனால் 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு மேட்டர் பேசுகிறாங்க. ஸோ கண்ணை பார்த்தாக்கா சில சமயம் அந்த கான்வர்சேஷன் பிரேக் ஆகிடும். ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் டேரக்டர் தான் பிளேஸ் பண்ணுவாங்க. சார் இந்த லொக்கேஷன் அதாவது வந்துட்டு மணிரத்னம் அவர்கள் எப்போதுமே வந்துட்டு அந்த ஒரு ஸ்டுடியோ அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகாமல் எப்போதுமே வந்துட்டு ஒரு ரியல் லொக்கேஷனை வந்துட்டு அவர் விரும்புகிறாரு. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது இந்த விஷயங்கள் அந்த லொக்கேஷனுக்காக அவர் படுற இதாக இருக்கு. ஆமாம், அவர் லொக்கேஷன் பார்க்க போகும்போது கூட காத்தால 4 மணிக்கு இருந்து 4:30 நீங்களும் கூட. ஆமாம், 4:30 மணிக்கெலாம் கிளம்பி போயிடும். அப்போ தான் அந்த மார்னிங் லைட்டில் எப்படி இருக்கும் அந்த லொக்கேஷன்றது பார்ப்பாரு. ஓகே, புரியுதுங்களா? இல்லாட்டா இப்போ இந்த இடத்த நீங்கள் வந்து காத்தால லைட்டில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த லைட்டு வந்து கொஞ்சம் மார்னிங் மிஸ்டோட கூட வரும். இது டிசம்பரில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா லொக்கேஷனுமே ஒரு வேறு மாதிரி தோற்றத்தை கொடுக்கும். அதுக்கு கரெக்ட் லைட்டில் போய் பார்த்தா தான் நம்ம இந்த லைட்டில் ஷூட் பண்ணலான்றது தெரியும். அதனால் காலங்காத்தால் போய்டுவார். ஐஸில் போய் ஷூட் பண்ணுற இடத்துல 4:30 மணி 5 மணிக்கெலாம் கிளம்பி
அங்கே போய் ஏர்லி மார்னிங் எப்படி சன்ரைஸ் வருது அங்கே அப்படின்றத பார்த்து அதில் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டார். ஸோ அவர் எதுவுமே மத்தியானம் 12 மணிக்கு வெயிலில் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறது கிடையாது. அது ஒரு கரெக்டான லைட்டில் பார்த்தா தான் அந்த லொக்கேஷன் கரெக்டான ஒரு இதோடு இருக்கும். இது கிட்டத்தட்ட மேக்கப் இல்லாத ஒரு ஆளை பார்க்குறவங்க மேக்கப்போட பார்க்குற மாதிரி ஏன்னா வித்தியாசம் தான் அது. ஸோ கரெக்டான லைட்டில் பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லொக்கேஷன் போகிறோம், அது லொக்கேஷன் வேணால் பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம், ஆனால் கதைக்கு சூட்டாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் லொக்கேஷன் பார்க்க முடியும். அப்போ எல்லா ப்ராசஸ்லையும் நாங்கள் போய் தான் ஆகணும். போய் அதெல்லாம் பார்த்துட்டு பல லொக்கேஷன் பார்த்துட்டு திருப்பி வருவோம், வேணான்னு எப்போ திருப்பி போய் அந்த லொக்கேஷன் பார்ப்போம், நடந்துகிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இப்போ பேசும்போது நிறையா சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டேரக்டர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசணும் அப்படிங்கும்போது ஒரு ஆக்டர்ஸ் அந்த ஆக்டர்ஸுக்கும் சினிமாட்டோகிராஃபருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆக்டர்ஸ்க்கு வந்து நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்ன ஃப்ரேம் எடுக்கிறோன்றதை தெரிஞ்சாக்க ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ எதுக்குனாக்கா இப்போ ஒயிட் ஆங்கிள் லென்ஸ்னால் ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க ஃபேஸ் கொஞ்சம் டிஸ்டார்டட் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க பொசிஷன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஒரு ரேஞ்ச் இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது இந்த கேமரா இந்த ஆங்கிள் இப்போ நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க, நம்ம எப்படி ட்ராக் போட்டாலும் அவங்க பாடி லாங்குவேஜை திருப்பி ஃபேஸிங் கரெக்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் எப்பயுமே கரெக்டான ஒரு ஆங்கிளில் இருக்கும். ஓகே. இப்போ கமல் சார்லாம் அதில் எக்ஸ்பர்ட்டு, சிம்பு சார்லாம் எக்ஸ்பர்ட்டு, இப்போ ஜோஜு சார்லாம் எக்ஸ்பர்ட், நாசா சார்லாம் எக்ஸ்பர்ட்டு, த்ரிஷா அவங்களுக்கு தெரியும் இங்கே தான் கேமரா இருக்குது. ஸோ பாடி இவ்வளோ திருப்பிக்கணும், பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்காது, ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி நின்று பேசுகிறாங்க, நான் இப்போ இப்படி நின்று பேசுகிறேன்னாக்கா ஏன் இப்படி பேசுகிறேன்னா கேமரா அங்கே இருக்கும், அதுக்கு மாதிரி ஆனால் கொஞ்சம் பாடி திருப்பிட்டாங்க, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க அவுட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட இப்போ நான் ஸ்டேஜில் கூட பார்த்துருந்தேன், கமல்ஹாசன் அவர்கள் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசினார். ஈவன் மருதநாயகம் டைமில் ஒர்க் பண்ணது அந்த விஷயங்களை பற்றி எவ்வளோ வருஷம் உங்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்துட்டு இருக்கு, அவரை பற்றின ஒரு சில விஷயங்கள் சொல்ல முடியுமா? அதான் கமல் சார் வந்து எனக்கு வந்து மருதநாயகம் போது தான் என்னை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் அவரை. ஓகே. அதுதான் முதல் முறை, அவரோட பெரிய ஃபேனு. பட் ஆனால் மீட் பண்ணது வந்து மருதநாயகம் டைமில் தான். ஸோ அங்கே போய் அவரை மீட் பண்ண போது அவர் இதே மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு, ஃபுல்லி ப்ரிப்பேர்டாக இருந்தார். ஆல்ரெடி வேற ஒரு கேமராமேன் பண்ணுறதா இருந்துச்சு, அவங்க எல்லாம் பாதி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் இந்த மிடில் ஆஃப் த திங். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு தான் ஆரம்பித்த படம். ஸோ அப்பத்துலேருந்து அந்த நட்பு தொடருது. கமல் சார் எப்போ புது கேமரா வாங்கினாலும், இப்போ ரெட் கேமரா வாங்கினோடனே எனக்கு கூப்பிட்டு அனுப்பிச்சார், இப்படி ஒரு ரெட் கேமரான்னு ஒன்று வாங்கியிருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை டெஸ்ட் எடுத்து பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஸோ இது மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது வாங்கினாருன்னா அதை பற்றி பேசுவார். இந்த லென்ஸு, புது டெக்னாலஜி, இப்போ கூட ஏஐ பற்றி ஏதோ போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, அதை பற்றி சொன்னார். ஸோ ஒரு இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிரிமெண்டிங். இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு கேமரா ஒன்று வாங்கினேன்னு எனக்கு வந்து டெஸ்ட்டுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் ஒரு கேமராமேன் என்கிட்ட கொடுக்கல, அதே கேமரா பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டார், விலை கொடுத்து வாங்கி அதை எடுத்துகிட்டு நேபுக்கு போயிருந்தார். அந்த கேமரா என்கிட்ட இருக்கேன்னு சொல்லி காமிக்கிறார். ஸோ அந்த அவங்கக்கிட்ட கேட்டால், அந்த கம்பெனியில் கேட்டால், ஆமாம் அவர் தான் ஃபஸ்ட்டு வாங்கினார், நீங்களாம் சும்மா டெஸ்ட் தான் பண்ணுறீங்கன்னு. ஸோ அவர் வாங்கிட்டார், வாங்கி அதை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா இருக்கு, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்றாரு. ஸோ அந்த ஒரு தேடல் இருக்குது அவர்கிட்ட. அவரோட எனக்கு என்ன மணிரத்னம் சார்கிட்டையும் கமல் சார்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது கற்றுக்கினது என்னென்னா, லைஃப் லெசனை அவங்க எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அதாவது இந்த மலையில் ஏற முடியுமா, இல்லை இந்த ஷாட் இது பண்ண முடியுமா, இதை ரூப் வச்சு எடுத்து இல்லாமல் அப்படிலாம் காம்ப்ரமைஸ்லாம் ஆகிறது கிடையாது, அதை இறங்கி பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு ஷாட்டில் வந்து கமல் சாரை நீல் டவுன் பண்ண டக்குன்னு தமால்னு உக்காந்துட்டார். எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு, எங்கே ஃப்ரேமில் விட்டுற போகிறோன்னு. ஆனால் எடுத்துட்டேன். பட் என்னன்னாக்கா நம்ம இப்படி 2 நீயோட டக்குன்னு முட்டி போட்டு உட்கார மாட்டோம், யோசிப்போம் முட்டியில் அடிபடணும். அவர் அந்த வயசில் அதை பண்ணுறாரு. ஸோ எல்லா ஸ்டண்ட்லேயும் அவர் வந்து அது கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆகட்டும், அடிக்கிற இதாகட்டும் பர்ஃபெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவர் நிஜமாலுமே ஃபைட்டிங்கை பற்றி தெரிஞ்சாலே, இந்த ஆங்கிளை பற்றி தெரிஞ்சாலே, அதனால் அவர் அடிக்கும்போது அது ரியலாக அடித்த மாதிரி இருக்கும், அதில் எந்த விதமான ஃபேக்னஸும் வராது. அது மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப செட்டிலாக பண்ணியிருப்பார். நிறைய விஷயம் நம்ம கிரேடிங் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து மணி சார் இது எப்போ சார் சொன்னீங்க அவர்கிட்ட, அவரை அந்த ஒரு லுக் ஒன்று விட்டுருக்காரு, அந்த லுக்கில் ஒரு பல மீனிங்லாம் வரும், வெறும் கண்ணில் தான்
அந்த அளவுக்கு அவரோட இன்வால்மெண்ட் இந்த படத்தில் இவருக்கும் அவருக்கும் அந்த சிங்க் இருந்துச்சு. சார் அந்த கேமராமேன்ஸ் சினிமாட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த ஆக்டர்ஸுக்கு ஒத்து போய் சில விஷயங்கள் பண்ணுறதா இருக்கட்டும். இப்போ நமக்கு நிறைய பேரோட ஒர்க் பண்ணி தான் தெரியும் இவங்க இந்த டைமில் இதை பண்ணுவாங்க, இல்லை இப்படி அவங்க சர்ப்ரைஸ் பண்ணிடுவாங்க நம்மள. ஸோ நம்ம அதுக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் யோசிப்பீங்களா ஒரு சினிமாட்டோகிராஃபர்? இப்போ இதில் மேபி கமல்ஹாசன் அவர்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணாரா? அதான் சொன்னேன், இப்போ அவர் கீழே உட்காரணும்னு நான் எதிர்பார்க்கல. இப்படி அடித்த உடனே அவரை கீழே உட்காரணுன்னு அடுத்த ஷாட் அது வேணால் டூப் வச்சு எடுக்கலாம், ஆனால் அதை அங்கேயே அவரே உட்காந்துட்டார். அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் லைக் ஸோ யூ ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். இந்த கேமரா லாக் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டு பி அலர்ட் வாட் தே ஆர் கோயிங் டு டூ. சரி, நான் எப்பயுமே கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருப்பேன். ஆக்டர்ஸ் என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த ஃப்ரீடம் இருந்தால் தான் அவங்களால நடிக்க முடியும். ஸோ ஐ ஆல்வேஸ் let them do what they want. சரி, யூசேஜ் ஆஃப் எனி நியூ எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ வந்து மொக்கோபாட் இருக்குல்ல, இப்போ அது வந்து இப்போ விக்ரம் படத்தில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு முன்னாடி ஆட்ஸில் யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் அந்த படம் வந்துட்டு நிறைய பேர் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் ஏதோ ஒரு படத்தில் புதுசாக யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி தக் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கலாமா? கேமராவாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லென்ஸாக இருக்கட்டும். இல்லை, நாங்கள் அதில் கொஞ்சம் வைட் ஆங்கிள் லென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அதில் க்ளோஸ் ஃபோக்கஸில் எடுக்க முடியாது. அதுக்காக ஸ்பெஷலாக சில லென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். பட் வந்து இந்த இருக்கிறது டெக்னாலஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இப்போ எல்லோரும் எக்ஸிஸ்ட் பண்ணுற டெக்னாலஜியாக. ஏன்னா இப்போ ஆக்ஷன் சீன்ஸ் வந்தாக்கா எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா டெக்னாலஜி. இட்ஸ் நத்திங் அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் மார்வல்லாம் இல்லாத ஒரு இது. அஃப்கோர்ஸ் இதில் நிறைய விஎஃப்எக்ஸ் ஒர்க்கும் இருக்குது. அதுவும் இதில் நான் ஒர்க் பண்ணதுலேயே அதிக விஎஃப்எக்ஸ் இருக்கிற ஒரு படம் தான் அது. இப்போது நாங்கள் பார்க்கும்போது இதில் வந்து அந்த டிஏஜிங் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றும் அப்பட்டமாக எங்களுக்கு தெரியவே இல்லை. முதல்ல பண்ணியிருக்காங்களா, இல்லை இது கமல்ஹாசன் சார் ஜஸ்ட் க்ளீன் ஷேவில் மட்டும் வந்தாரா அப்படின்ற மாதிரி டவுட் தான் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தார், என்ன தான் இருந்தார். இப்போ நான் உங்ககிட்ட அந்த ஃபோட்டோ காமிச்சேன்னா நீங்கள் வந்து அப்படியே தானே இருக்கார். அவருக்கு அவ்வளோ பண்ணியிருக்க வேணாமான்னு அந்த ஏஜுக்கான சில நுணுக்கமான இதெல்லாம் அந்த இது பண்ண வேண்டியிருக்கும். பட் he was almost there. அப்புறம் கமல் சாருக்கெல்லாம் டச்சப் கச்சப்லாம் பண்ணல, த்ரிஷாக்கெல்லாம் பண்ணல. நாங்கள் யாருக்கும் வேறு ஃபேஸ் டச்சப் எதுவுமே பண்ணல. ஏன்னாக்கா தே ஆர் ஆல் ஆஸ் இட் இஸ் ஒன்லி இந்த ஃபிலிம். ஸ்கின்னு அதெல்லாம் நாங்கள் இப்போ வந்து கமல் சாருக்கு க்ளீனப் பண்ணுறதோ அபிராமி க்ளீனப் பண்ணுறதோ அப்படி எதுவுமே எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே பண்ணல. ஸோ அது ஒரு we kept it as real as possible. There is no look wise change சார். எஸ்டிஆர் அவர்கள் அப்படியே இருக்க மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது எல்லா ஃப்ரேம்லையும். பட் கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு வேற ஒரு லுக்கில் இருக்காரு. இல்லை, அது அந்த லுக் இருக்காரு. பட் அவருக்கு நாங்கள் டிஜிட்டலாக டச் பண்ணலன்னு சொல்ல வரேன். ஓகே, இப்போல்லாம் வந்து யங்காக காமிக்கிறதுக்கு நிறைய பேரை வந்து கண்ணுக்கீழெல்லாம் டச் பண்ணி கொஞ்சம் தொடச்சி விட்ருவோம். அந்த வேலைகள்லாம் கிடையாது இந்த படத்தில். ஓகே, ஏன்னா அது மணி சார் ஒத்துக்க மாட்டார். சார் மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க, தென் இப்போ ஒரு அவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கீங்க? மக்கள் இந்த விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்து வரலாம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன சொல்லுவீங்க? மக்கள் என்ன எதிர்பார்த்து வருவாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் ஆஸ் அ ஃபேன் பாய் ஐ பாட் திஸ் ஃபிலிம். எனக்கு பிடிச்சி போச்சு ரொம்ப. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபிலிம் ஃபார் மணி சார் அண்ட் சிம்பு சார், கமல் சார் காம்பினேஷனில் வர்றது. சாங்ஸ் ஆர் வெரி குட். மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் எக்ஸ்ட்ரானரி. நல்ல ப்ரொடக்ஷன் டிசைன். ஏகாவோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அமிர்தாவோட காஸ்டியூம் கமல் சாருக்கு. ஸோ எல்லாமே அமைஞ்சு வந்த ஒரு படம். we took time to make this. I hope audience will like it. நிறைய பேர் இந்த படத்தை வந்து நிறைய கம்பேரிசனோட வைக்கிறாங்க. ஐ மீன் மணிரத்னம் அவர்களுடைய முந்தைய படங்களோட. உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சிச்சா, இல்லை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு? நீங்கள் என்னதான் இப்போ மார்டின் ஸ்கார்சி படம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கேங்ஸ்டர் படம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிடுவாங்க, ஒரு லைனில் சொல்லுவாங்க. அதனால் குட் ஃபெல்லர்ஸும் கேசினோவும் டாக்ஸி டிரைவரும் எல்லா படமும் ஒன்றும் கிடையாது. டிபார்ட்டடு எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபிலிம் தான். ஐரிஷ்மேன் வரைக்கும் கேங்ஸ்டர் படம் தான் எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து அது ஒரு ஜானர். அதில் இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துகிட்டு இருக்காரு இல்லையா, அது ஒரு ஜானர். அது இப்போ ரெட்ரோ வந்துச்சுனாலும் அதுலேயே அதுதான் கேங்ஸ்டர் படம் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ திங் ஹவு அ டைரக்டர் இஸ் லுக்கிங் அட் இட், வாட் தேர் லுக்கிங் இன் டு தட். இது வந்து பேசிக்கலி ஒரு ஃபேமிலி குள்ளே நடக்கிற ஒரு கதை தான் அது. இது ஒரு ஃபேமிலி பேஸ்ட் கதை, எமோஷனல் பேஸ்ட் கதை. இட்ஸ் நாட் அ crime based story. Crime is a background, but it is about humans. Okay, human emotions. Human emotions. It's about the humans, how they interact with each other. அந்த கதை இது வந்து இவன் அவனை கொண்டா, அவன் இவனை கொண்டா, இவனை பழி வாங்கினா அந்த மாதிரி கதையெல்லாம் இல்லை. இப்போ ரெண்டு கேரக்டர்ஸ் இப்போ வந்து தே ஆர் ஈக்குவலி ஃபோர்ஸ்ஃபுல் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ கமல்ஹாசன் சார் அவருக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அவருடைய ஏஜ்.
எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டு ஒரு விதமான ஃபோர்ஸ் இருக்கும், அவருடைய ஏஜ் கம்மி. பட் இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை எப்படி நீங்கள் கேப்சர் பண்ணீங்க? ஹவ் வாஸ் தட் மூமெண்ட்ஸ்? தட்ஸ் டூ ஏர்லி டு சே. நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 102வது பிறந்த நாளில் அவரை என்றும் போற்றி வணங்கும் அமைச்சர் பி. கீதா ஜீவன். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அனைத்து நோய்களுக்குமான குணம்.